கர்த்தரம் இன்றைய நற்செய்தி நமக்கு தம்மை வெளிப்படுத்தின கர்த்தர். மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25 27 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன, நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அறிவிக்காம பாலகருக்கு நீங்க வெளிப்படுத்தினபடியா நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு சகலமும் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பிதாவுக்கு ஒரு காரியத்தை செய்ய பிரியமா இருந்துச்சா? என்ன தெரியுமா? அவரை நம்மளுக்கு வெளிப்படுத்தினது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, பிதா தவிர யாரும் ஏசப்பாவை அறிய முடியாது. ஏசப்பாவும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் பிதாவை அறிந்து கொள்ள முடியுமா? இன்னைக்கு பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களா, நம்மளை விட சிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அவரை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். அதனால் சந்தோஷப்பட்டு கழிவுங்க. மறைப்பொருளை வெளிப்படுத்த தேவன் நம்ம கூட இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை வெளிப்படுத்துவார், உங்களை ஆஸ்வாதமாக வைப்பார். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு முடிவு உண்டாகட்டும்.